இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேயற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்தம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. இங்கே குறிப்பிடப்பட்ட அந்த பகுதியிலே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அது உன் சிரசுக்கு அலங்காரமான முடி. அலங்காரம் சிரசுக்கு, தலைக்கு ஒரு அழகு சேர்க்கும் அலங்காரமான ஒரு மாலையாகவும், இது கழுத்துக்கு சரப்பணி, ஒரு சங்கிலி போலவும் இருக்குமா. தகப்பனும் தாயினுடைய போதகத்தை நாம் எவ்வளவேனும் கேட்கிறவராக இருக்கிறோம். வசனம் சொல்கிறது இங்கே நீதிமொழிகள் 6:20 என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தகப்பன், தாய். இன்றைக்கு காலகட்டத்தில் அநேகருடைய கேள்விகள், அநேக தாய் தகப்பன்மார்கள் சொல்கின்ற காரியங்கள், பிள்ளைகள் என்னுடைய சொல் கேட்கறதில்ல, கீழ்ப்படுகிறதில்ல, இப்படி நிறைய காரியங்கள். தாய் தகப்பன்மார்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத பிள்ளைகள் உண்டு. இங்கே வேதாகமத்தில் அநேக காரியங்கள் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியது நிமித்தம் என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குது, ஆசீர்வாதம் கிடைக்குது என்று சில காரியங்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே வேதத்திலே தாய் என்று சொன்ன உடனே நினைவுக்கு வருவது இங்கே எபிரேயர் 11:23 மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவளை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ மோசே அவன் தாய் தகப்பன்மார் அழகுள்ள பிள்ளை, அந்த பிள்ளைய சாக கொடுக்க அவங்களால இஷ்டம் இல்லை. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, 3 மாதம் அளவு ஒளித்து வைக்கிறாங்க. பாருங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. என்னதான் தப்பு செய்தாலும், சில வேலைகளில் சில பிள்ளைகள் தவறு செய்கிற பிள்ளைகள் உண்டு. என்னதான் செய்தார்களும் தவறு செய்தாலும் பெற்றோர்கள் விட்டு கொடுப்பதில்லை. வேதாகமத்திலே நாம் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் போதித்த தாய், ஒரு நீதிமொழிகள்ல தன் மகனுக்கு போதித்த ஒரு தாயை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 31 லேமுவேலுடைய தாய் அவனுக்கு ஞானம் விளங்க போதித்தாள் என்று சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல அவள் என்ன செய்கிறா பாருங்க, 31 நீதிமொழிகள் 31:2 என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனின் புத்திரனே என்று சொல்லி 3 முறை சொல்கிறார். அந்த லேமுவேலின் தாயார் 3 முறை சொல்றா என்னன்னா, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனையின் புத்திரனே என்று சொல்றான். என் புத்திமதியை கேளு, நீ எப்படிலாம் இருக்கணும். அந்த ஒரு ராஜா, ஒரு இளம் ராஜாவுக்கு தன்னுடைய தாய் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை குறித்து நீதிமொழிகள்ல வரிசையாக அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. முதலாவது, அந்த தாய் என்ன செய்கிறாளாம், நீதிமொழிகள் 31:3 ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒழுக்கக்கேடான நடத்தைகளை ராஜாக்களை கெடுக்கும் என்பதை குறித்து அந்த தாயார் தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிறார். ஒழுக்கக்கேடான காரியங்களை நீ செய்யாத, நீ சமுதாய ஒழுங்கு ஒன்று இருக்கிறது, ராஜாக்களை கெடுக்கும் காரியங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் அந்த வழிகளுக்கு நீ இடம் கொடுக்காதன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு அறிவுரைக்கு சொல்கிறார். நீதிமொழிகள் 31 4-5 அந்த லேமுவேலின் தாய் சொல்கிறா, திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதியல்ல.
மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுத்துகிறவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள் என்று சொல்லி சொல்றார். இப்போ லேமுவேலை பார்த்து சொல்ற, நீ மதுபானம் பண்ணினா நியாய பிரமாணத்தை நீ மறந்துடுவ, நியாய பிரமாணத்தை புரட்டுவார்கள், அந்த புரட்டு காரியத்துல நீங்க ஈடுபட்டு விடுவ, அதனால நீ மதுபானத்தை மட்டும் பிடிச்சிடாத, தயவு செய்து நீ அந்த மதுபானத்து மேல பிரியமா இருக்காத என்று சொல்லி அந்த லேமுவேலின் தாய் சொல்கிறா. கெட்ட பழக்கங்கள், தீய பழக்கங்கள்ல அதுக்கு ஈடுபட்டு விடாதே என்று சொல்லி லேமுவேலின் தாய் சொல்கிறார். இன்னும் நீதிமொழிகள் 31:8-9 ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையமானவர்களுக்கு நியாயம் செய் என்று சொல்றான். நீ நியாயம் செய்யும், வாயை எதற்கு திறக்கணும்? சிறுமையானவர்களுக்கு, எளிமையானவருக்கு நியாயம் செய்வதற்கு நீ உன் வாயை திறக்கணும். ஒரு ராஜாவுக்கு தன்னுடைய தாய் ஒரு அட்வைஸ் கொடுக்குறான், ஒரு நல்ல காரியங்களை சொல்ல. இன்றைக்கும் அந்த நீதிமொழிகள் அந்த புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இப்பொழுது இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் அது இன்றைக்கும் ஒரு ஞானத்தை போதிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த லேமுவேலின் தாய் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த நல்ல ஞானமுள்ள அறிவுரை இன்றைக்கு எத்தனை பேர் அதை கேட்க முடியுது? எத்தனை பிள்ளைகள் மதுபானம் குடித்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை வாலிப பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் புகைப்பிடித்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை இளைஞர்கள் தவறான காரியத்துக்கு ஈடுபட்டிருக்க காரணம்னு நம்ம பிள்ளைகள், பெற்றோர்கள், ஒரு தாய் தகப்பன் தம் பிள்ளைகளுக்கு ஞானத்தை போதிக்கணும், நிறைய காரியங்கள்ல பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தருங்க லேமுவேலின் தாய் மூலமாக அங்கே சொல்வதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23:21 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்க, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரமாவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. குடியனும் போஜன பிரியனும், குடி, அநேக பிள்ளைகள் குடியினால் அடிமையாகி நிறைய பிள்ளைகள் குடும்பங்கள்ல குழப்பங்கள், பிரச்சனைக்கு காரணம் குடி. இதை நம்ம பெற்றோர்கள், அந்த தாய் தகப்பன் எவ்வளோ சொல்லுவாங்க, எவ்வளோ முயற்சி செய்தும் அதுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. நிறைய காரியங்களை நம்ம சொல்லலாம். இங்கே நீதிமொழிகள்ல அந்த லேமுவேலின் தாய் அவனுக்கு சொல்ற இன்னொரு அட்வைஸ் என்னன்னா, திருமண வாழ்க்கையை குறித்து சொல்றா. அங்க உன்னுடைய அந்த குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி அங்க சொல்கிறான். நீ அவசரப்பட்டு திருமண காரியத்துக்கு நீ இடம் கொடுத்துடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். விலையேறப்பட்ட முத்துக்களோடு ஒப்பிட்டு அந்த திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டது, ஏறப்பட்ட குணாதிசயங்கள் நிறைந்தது, அப்படிப்பட்ட திருமண காரியத்துல நீ பொறுமையா இருக்கணும். மதிப்பு வாய்ந்த அந்த பவளத்துக்கு ஒப்பிட்ட இந்த முத்துக்களுக்கு அந்த குணசாலியான ஸ்திரீயை ஒப்பிட்டு பேசி திருமண காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்னு தன் தாய் கற்றுக் கொடுக்கிறார். எனும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். நிறைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு ஞானமுள்ள போதகத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். பாருங்க, நிறைய பிள்ளைகளுக்கு பெண் தேடுவார்கள். நிறைய மாப்பிள்ளை வீட்டில் பெண் தேடுற காரியங்களில் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கணும், பிள்ளை ரொம்ப அழகா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நிறைய அவங்க நகை கொண்டு வரணும், நிறைய இந்த மாதிரி நிறைய உலக காரியங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. சில பெண் பிள்ளைகளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், இவ்வளோ காரியங்களை பார்ப்பாங்க, நிறைய காரியங்களை பார்ப்பது உண்டு. ஆனால் அவர்கள் திருமண காரியத்தில் குணங்களை பார்ப்பதில்லை. என்ற ஒரு வேடிக்கையான காரியம் என்னன்னா, நாங்கள் சில நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் வீடு சென்ற போது அவங்க ஒரு குடும்பத்தார் தன்னுடைய மகனுக்கு திருமண காரியத்துக்காக ஜெபிக்க கேட்டாங்க. சொன்னாங்க, பிள்ளைக்காக ஜெபிங்க, திருமண காரியத்துக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நிறைய பெண்ணு தேடணும், ஒன்றுமே கிடைக்கல. அந்த பையன்ட்ட அவங்க சொல்கிறாங்க, இப்போ உள்ள பெற்றோர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. அவங்க சொல்கிற காரியம் என்னென்னா, அதாவது ஒரு
லவ் மேரேஜாவது பண்ணியிருக்கலாம், யாரையாவது லவ் பண்ணிட்டு வந்தா கூட இப்போ கல்யாணத்தை முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு பெற்றோர்கள் தவறான காரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, தவறான காரியங்களை போதிக்கிறாங்க. சில பெற்றோர்கள் இருக்காங்க, திருமண காரியத்துக்காக எல்லா காரியமும் முயற்சி செய்வாங்க. ஆனால் ஒரு தாயார் சொன்னாங்க, என் பிள்ளைக்கு திருமணத்தை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் நிறைய காரியத்தை சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகன் அந்த பெண்ணை கையை பிடிக்கும்போது என்னால் பார்க்க முடியாது, என்னால் தாங்கிக்க முடியாது. எப்படிப்பட்ட பெற்றோர்களுடைய குணாதிசயங்கள் இருக்கு. இப்போது உள்ள காலகட்டங்களில் அநேக காரியங்கள்ல போதிக்க தவறி விடுகிறார்கள். சிம்சோனுடைய தகப்பன் அவனுடைய அழைப்பை கர்த்தர் அவனை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டது. அவனுடைய வளர்ப்பு அவன் தேவ திட்டத்தை மறக்கும்படியாக சென்ற காரியங்கள், அவள் தெளிலாளின் நிமித்தம் அவனுக்கு வந்த இடர்பாடுகள், அதனால அவனுடைய நியாய பிரமாணத்தை மீறி நிறைய காரியங்கள் அவன் நியாயாதிபதியாக இருக்க வேண்டிய அந்த சிம்சோன் தன் வாழ்க்கையிலிருந்து தன்னுடைய தாய் தகப்பனுடைய கவனக்குறைவினால அவங்களுடைய கவனிப்பில்லாதனால அவன் வாழ்க்கையை அவன் சரியான பாதைக்கு செல்வதற்கு தடையாக இருந்தது. காரணம், ஒரு தாய் தகப்பனுடைய போதனை. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த லேமுவேலுடைய தாய் தன்னுடைய மகனுக்கு நல்லதொரு நிறைய வார்த்தைகள், நிறைய காரியங்கள், வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 31:11 இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க, புருஷனுடைய இருதயம் நம்பிக்கை வேணும் உனக்கு. லேமுவேலை பார்த்து நீ ஒரு திருமணம் முடிச்சா அந்த பெண்ணை குறித்து நல்ல ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை உனக்கு வேணும். நம்பிக்கையான காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். இன்னும் சின்ன சின்ன விஷயத்துல மனைவியிடத்துல சந்தேகப்படக்கூடாது, நம்பிக்கை வேணும். உன்னுடைய இருதயம் அந்த பெண்ணை நம்பணும்னு சொல்லிட்டு அந்த தாயார் சொல்ற. பாருங்க, இன்றைக்கு நிறைய சூழ்நிலைகள்ல குடும்ப வாழ்க்கையிலே அநேக பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. கணவன் மனைவிக்கு மேல நம்பிக்கை இல்லாம, மனைவி கணவருக்கு மேல நம்பிக்கை இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நம்பிக்கை வேணும்னு சொல்லி நல்லதொரு வார்த்தைகளை சொல்லி கொடுக்கிறார். என்ன குணசாலியான ஸ்திரீயை குறித்து அங்க நிறைய குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அந்த தாயார் அந்த தன்னுடைய மகனுக்கு ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை, ஒரு ராஜா எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கணும், எப்படி இருக்கணும் என்பதை குறித்து அந்த நீதிமொழிகள்ல அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 31:23 அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலத்திலே உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறா. அப்போ நீ நியாயஸ்தலத்துல உட்கார் இருக்கும்போது பொறுப்பு நிறைந்தவனாய் இருக்கணும்னு சொல்லி அங்க அந்த தாய் சொல்றா. நீ பொறுப்பா இருக்கணும். அங்க நீங்க நல்ல வாஸ்து பாத்தீங்கன்னா வேதாகமத்துல உபாகமம் 16ஆம் அதிகாரம் 18-20 வரை நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயஸ்தானத்துல இருக்கிற ஒருவன் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நியாயஸ்தலத்துல உட்காருபவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், நம்பிக்கைக்குரியவனாக இருக்கணும், கடவுள் பயம் இருக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உபாகமம் 16 அங்கே 18-20 வரை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்கள் எல்லாம் நியாயாதிபதிகளும் தலைவர்களையும் ஏற்படுத்துவாயாக. அவர்கள் நீதியுடன் ஜனங்களை நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள், நியாயத்தை புரட்டாதிருப்பதாக, முகதாட்சியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பதாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயத்தை தாறுமாறாக்கும் என்று சொல்லி அங்க குறிப்பிடுறோம். நியாயஸ்தலத்துல நீ இருக்கும்போது நீ எப்படி இருக்கணும்,
பித்தாட்சியும் இருக்கக்கூடாது. நீ வந்து பரிதான ரூபா மற்ற அந்த நியாயம் விசாரிக்கிறவங்ககிட்ட பணம் வாங்கக்கூடாது. உன்னுடைய நீ வந்து அது வந்து உன் கண்களை குருடாக்கி விடும்லாம் சொல்லி அட்வைஸ் கொடுக்குற நல்ல ஒரு போதனை கொடுக்குறாரு. இப்போ உள்ள காலகட்டத்தில் எத்தனை தாய்மார்கள் நம்ம பிள்ளைகளுக்கு போதனை கொடுக்குறோம், நல்ல அட்வைஸ் கொடுக்குறோம். அந்த பிள்ளைகளுக்கு எத்தனை தாய்மார்கள் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனை குறித்து நிறைய சம்பவங்கள் குறிப்பிடுது. பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவன் வந்து பாடுகள், அவன் வந்து மரணம் அடுத்து அவனுக்கு எப்போ மரணம் வரப்போதோ தெரியல, அப்படிப்பட்ட நிலைமையில தீமோத்தேயை பார்த்து பேசுகிறான். அவன் சொல்றான், பவுல் வந்து தீமோத்தேயை பார்த்து, பகல் உங்களுக்காக நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன், உங்களை நினைக்காத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்க கண்ணீரெல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களை குறிச்ச காரியம் என்னன்னா, அந்த தீமோத்தேயை குறித்து நல்லா பவுல் அறிந்திருக்கான். அவன் சொல்றான் பார்த்தீங்கன்னா, நீ 2 தீமோத்தேயு 1:5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேலுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது வந்து உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ உன் பாட்டி உன் தாய் அவங்ககிட்ட இருக்கிற விசுவாசம் உன்கிட்ட இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு தாய் ஒரு தகப்பன் அந்த குடும்பம் அந்த பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும், விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கணும், ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவருக்குள்ள அந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்னும் ஏசாயல்ல தாயை குறித்து அங்க அருமையாக குறிப்பிடப்பட்டிருக்குது. ஏசாயல் 66:13 ஒருவன் அவன் தாயை தேய்ச்சுவது போல நான் உங்களை தேய்ச்சுவேன், நீங்க எருசலேமிலே தேய்ச்சப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொன்னா ஜார்ஜ் வாஷிங்டன் வந்து அவன் வந்து அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி. அவனுடைய தாய் அவள் வந்து மேரி பாட். அவளுடைய குணாதிசயங்கள் என்னன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அன்பை போதித்து நன்றாக அந்த பிள்ளைகள் நல்ல குணத்தோடு வளர்த்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஜனாதிபதியாகி இருந்த அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் வந்து அவன் பார்த்திங்கன்னா படத்தளபதியாக இருக்கிறான். எல்லா காரியத்திலும் அவன் வந்து அந்த அமெரிக்கா தேசத்தில் விடுதலைக்கு ரொம்ப மிக முக்கிய பொறுப்பில் இருந்து விடுதலை வாங்கி தந்த காரியத்தில் இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் மிக சிறந்து விளங்குன்னு சொன்ன காரணம் ஒரு தாயாருடைய குணாதிசயங்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை குணாதிசயங்களை கற்றுக்கணும். அந்த தாயார் தன்னுடைய கணவன் இருந்த போதிலும் பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுத்தாள்னு சொன்னாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பாவப்பிடியில் இருந்த இங்கே அகஸ்டினுடைய தாயார் அவன் பாவத்தில் இருக்கும்போது அவன் இரவு நேரத்தில் அவன் படுக்கையில் இருந்து ஜெபிப்பான். பரிசுத்தவான் அந்த அகஸ்டின் பரிசுத்தவானாக மாறுறதுக்கு காரணம் ஒரு தாயாருடைய கண்ணீரின் ஜெபம். எத்தனை பிள்ளைகள் வழி விலகி பாவத்தில் போயிட்டுருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் அநேகர் உண்டு. எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் வடிக்காங்க, எத்தனை பிள்ளைகள் உணர்வில்லாமல் இருக்காங்க. சிந்திக்கணும். வேதாகமத்தில் அநேக காரியங்களை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த பெண் எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் ஒரு தகப்பன் செய்யணும், ஒரு தாய் செய்யணும்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் குறிப்பிடப்படுற தகப்பனை குறித்து நீதிமொழிகள் 4:1 குறிப்பிடப்பட்டிருக்கு. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் என்று சொல்லி கவனிங்க. உங்க தகப்பனுடைய போதகத்தை கேளுங்க. நீதிமொழிகள் 6:20 என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 15:5 மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு தாய் ஒரு தகப்பனை குறித்த காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன் பிள்ளையை பலி செலுத்தும்படியாக அழைத்து கொண்டு போகிறான். அப்போ ஈசாக்கு செல்கிறான். அப்போ அந்த பிள்ளை கேட்குறான், பலி செலுத்துக்கிற ஆடு எங்கப்பா என்று சொல்லி கேட்கும்போது ஆபிரகாம் சொல்கிறான், அதை கர்த்தர் பார்த்துக்கணும், ஆனால்
அவன் மோரியா மலைக்கு ஏறிக்கொண்டு கட்டையெல்லாம் அடுக்கி வைத்து அந்த பிள்ளையை கடத்துகிறா. அப்போ தெரியும் ஈசாக்குக்கு அந்த பலி செலுத்துகிற ஆடு நான் தான் தெரியும். ஆனால் அந்த பிள்ளை ஈசாக்கு அமைதியா இருக்கிறான். பாருங்க எவ்வளோ பொறுமையா இருக்கிறான், கீழ்ப்படுகிறான், தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறான். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. விசுவாசத்தின் தாய் தகப்பன் எப்படி அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிறதை நம் அநேக பெற்றோர்கள் அதை மறந்து விடுகிறார்கள். இன்றைக்கு வேதாகமத்தில் 2 குமாரர்கள், கெட்ட குமாரர்கள் கதையை நம்ம பார்த்துருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா இளைய குமாரன் அவன் ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் மூத்த குமாரன் அந்த தகப்பனோடு கூட இருப்பான், ஃபுல்லாக இருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மனம் மாறி வந்த தன் மகனை ஏற்றுக்கொண்ட தகப்பனை அவன் பகைக்கிறான். பாருங்க எவ்வளோ வேணும் இருக்காங்க. ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக அவ்வளோ அன்பு செலுத்துகிற பெற்றோர்கள் உண்டு. தம் பிள்ளைகள் எவ்வளோ தவறு செய்தாலும் கூட நிறைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்காக மறந்து மன்னிக்கிற எத்தனையோ குடும்பங்களில் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஏசாயா 45:10 தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி. இன்றைக்கு காலகட்டத்தில் அநேக பிள்ளைகள் சொல்ற காரியம் இந்த வசனம் ஏசாயா 45 நீங்க ஏன் பெத்தீங்க, ஏன் ஜெனிப்பித்தீங்க என்று சொல்லி இன்றைக்கு பெற்றோர்களை கண்ணீருக்குள்ளாக ஆக்குற பிள்ளைகள் உண்டு. அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு நாளும் செய்யக்கூடாது. கர்த்தர் சொல்றாருல, தகப்பனின் தாயின் கனம் பண்ணணும், அவர்கள் போதகத்தை கேள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நீதிமொழிகள்ல வசனம் சொல்லுதுல, அங்க நிறைய காரியங்கள் பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனுக்கு கற்று நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்கிறதே இல்லை. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் தான் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இப்போது காலகட்டத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமொழிகள்ல அநேக காரியங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு தவறுகின்ற பிள்ளையை குறித்து அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 22:15 பிள்ளையின் நெஞ்சில் மதீனம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் என்று சொல்றாங்க. பாருங்க நிறைய பிள்ளைகள் பாருங்க பிள்ளைகளை அடிக்கிறதே கிடையாது. பாருங்க அடிக்கிறதுனால அந்த பிள்ளை உயிர் போகிறது. பிள்ளைங்களை 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைகளை சின்ன பிள்ளைகள்ல ஒழுக்கம் காரியங்கள்ல எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுங்க. நிறைய பெற்றோர்கள் தவறுகிறார்கள். அதனால குடும்ப வாழ்க்கையில பிரிவினைகள் பிரச்சனைகள் வருகிறது. நீதிமொழிகள் 29:15 பிரம்பு கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு படுகிறார். இஷ்டமா பிள்ளைகள் என்ன கேட்குறாங்கன்னா சில பெற்றோர்கள் விட்டுருவாங்க, பைக் வாங்கி கேட்பாங்க, விட்டுருவாங்க. பாருங்க எத்தனையோ பிள்ளைகள் வரவுக்கு மீறின செலவு, வாழ்க்கை எதற்கு வாழ்கிறோங்கிற கேள்விக்குறியோடு இப்பொழுது இருக்கிற தலைமுறைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இத்தனை பேர் சொல்றோம், இன்றைக்கு சொல்றோம்ல, எங்க அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்க, சின்ன பிள்ளையில வேதத்தை வாசிக்க சொன்னாங்க, ஜெபிக்க சொன்னாங்க, அதனாலதான் என் சந்ததி இப்போ இப்படி இருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்றோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் சொல்றோம், எங்க அம்மா ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஜெபத்துல இவ்வளோ இருக்கேன்னா காரணம் எங்க அம்மா அப்பா தான் சொல்றோம்ல. ஆனால் அப்படி சொல்கிற பெற்றோர்கள் எவ்வளோ வேணும் நம்ம தவறுகிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளோ காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம். யோசித்து பாருங்க. கொலோசியர் 3:20 பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கேட்பிடுங்க, அது கர்த்தருக்கு பிரியமானது. ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய இத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கின்ற காரியங்கள் என்னன்னா, இன்றைக்கு கடைசி காலத்துல என்னெல்லாம் நடக்குதுங்கிறதே வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. கடைசி காலத்துல தாய் தகப்பனை எப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஈடுபடுத்துறாங்க, பிள்ளைகள் எப்படி ஈடுபடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு 2 தீமோத்தேயுல அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 3:2 எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், அதுல வாசிட்டு நிறைய இருக்கு.
அதில் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவங்களாகவும் இருக்காங்களாம் கடைசி காலங்கள். பாருங்க, மத்தேயு 10:21, மார்க்கு 13:12, இந்த 2 வசனம் ஒரே காரியத்துக்கு. சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளைகளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். நிறைய நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம். நியூஸில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பெற்றோர்களை கொலை செய்கிற காரியம், பெற்றோர்கள் பிள்ளைகளை கொலை செய்கிற கடைசி காலமாக இருக்கு. எவ்வளோ வேணும் நம்ம ஆண்டவருக்குள்ள எவ்வளோ வளரணும். ஆண்டவர் தாயின் புத்திமதிகளை கேட்கணும், போதகத்தை தள்ளாமல் இருக்கணும், தகப்பன் புத்தியை கேட்கணும்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு கற்றுத்தருக்கிறது. அப்போது சில நேரங்களில் நம்ம தவறி விடுகிறோம், சில காரியங்களை நம்ம ரொம்ப தவறி விடுங்க. இன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு பிள்ளையை குறித்து உங்கள் பிள்ளை இப்படி தவறு செய்துன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் கூட, ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட கண்டிக்க முடியல. ஒரு ஆசிரியர் ஒரு பிள்ளைய அடிக்கக்கூட உரிமை இல்லை. ஏன்னா இந்த உலகம் பொல்லாத உலகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு பெற்றோருடைய காரியம் நம் பிள்ளைகளுக்கு நன்ற காரியத்தை போதிக்கணும். தவறுகிற காரியங்களில் இருக்கிற ஒருவேளை நம்ம போதிக்க தவறி இருக்கலாம், புத்திமதியை சொல்வதுக்கு தவறி இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க, என் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு கற்றுத்தாங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியதுக்கு ஒரு உணர்வை கொடுங்க இசப்பா. இன்னும் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் என்ன சொன்னாங்க, அவங்க அனுபவத்திலேருந்து அவங்க பேசுகிறாங்க. இன்னும் அவங்க பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஒரு பெற்றோர், ஒரு தாய் தகப்பன் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அழைத்து கொண்டு செல்வாங்கன்னு பிள்ளைகள் அறிகிறதில்லை. அநேக பிள்ளைகள் சொல்றதில்லை, உங்களுக்கு என்னப்பா தெரியும், உங்களுக்கு என்ன அம்மா தெரியும்னு சொல்லிட்டு அலட்சியம் பண்ணிக்கிற பெற்றோர்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த நீதிமொழிகள் 1:8-9 இங்கே குறிப்பிடப்பட்டது போல, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், அது உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். அழகு நம்ம வாழ்க்கையில இது. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியும் போது ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு சேர்க்கும். அந்த சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்க சப்பா. ஒரு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய தவறி இருந்திருக்கலாம், ஒருவேளை பெற்றோர்களாய் பிள்ளைகளுக்கு போதிக்க தவறி இருந்திருக்கலாம், புத்திமதி கொடுக்காதபடி இருந்திருக்கலாம் சப்பா. இன்றைக்கு தொடுங்க சப்பா. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்க, இடைப்படுங்க. ஒருவேளை என் பிள்ளைகளை குறித்து சப்பா, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பிள்ளைகளை குறித்த கவலையோடு என் பிள்ளை இப்படி பாவத்துக்குள்ளே இருக்கான், பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்குறாங்களோ ஒவ்வொருவரையும் தொடுங்க சப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க சப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன், உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும் வார்த்தையின்படி எல்லாருக்கும் உடைய ஆலோசனை கொடுங்க சப்பா. பெற்றோர்களாய் பிள்ளைகளாய் உமக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்கு சாட்சியாக நாங்கள் ஜீவிக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.